கரெக்ஷன்ஸ் பற்றி எல்லோரும் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. பேப்பர் கரெக்ஷன் எல்லாருக்கும் ஒன்று ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்கப்பா. ஓகேங்களா? கண்டிப்பாக எல்லாருக்கும் டவுட் இருந்துச்சு. நான் கண்டிப்பாக நல்லா எழுதியிருக்கேன், ஆனால் எனக்கு மார்க் வரல, நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ரீவேல்யூவேஷன் போடுங்க. கம்மி காசு தான் பேப்பரு. அதுவும் இல்லாமல் நீங்கள் ரீவேல்யூவேஷன் போட்ட அடுத்த நிமிஷமே உங்களுக்கு பேப்பர் வந்துடுது. ஓகேங்களா? உங்கள் பேப்பரை வித் கொஷின் பேப்பரோட, ஓகேங்களா? கொஷின் பேப்பர் மீன்ஸ் ஸ்பீடு பேப்பர்னால் ஃபஸ்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க, செகண்ட் பேப்பர்னால் கொஷின்ஸ் இருக்கும், அதோடு வச்சு பாருங்கள். ஃபஸ்ட் பேப்பரில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, செகண்ட் பேப்பரில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அதில் கன்ஃபார்ம் எல்லாத்தையும் மைனஸ் மார்க் தான் போட்டிருக்காங்களா அப்படின்றத நல்லா நோட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு மைனஸ் மார்க்லாம் 1 மார்க்காக போட்டு ஃபெயில் ஆக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபெயில் ஆகியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஒரு 5-6 மார்க் இருந்தாலே அவங்க கிளியர் ஆகிடும். அப்போனா அவங்களுக்கு அந்த மைனஸ் மார்க் ஒரு 10 இடத்துல அவங்களுக்கு கொடுத்தாலே 5 மார்க் கிடச்சிரும் அவங்களுக்கு. அதனால் எல்லாருமே நல்லா கரெக்ஷன் பண்ணுங்கள். டவுட் இருக்கவங்க எல்லாருமே ரீவேல்யூவேஷன் போடுங்க. ரீவேல்யூவேஷன் போட்டோன்னா மறுபடியும் உங்கள் பேப்பரை ரீவேல்யூவேட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக கிளியர் ஆகாதவங்க கிளியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்றவங்க நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன படிக்கணுமோ அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இன்னும் 3 மந்த்ஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மக்கிட்ட டைப்ரைட்டிங், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஆன்லைன் கிளாஸ், ஷார்ட் அண்ட் ஜூனியர், இன்டர்மீடியட், ஹையர், ஹை ஸ்பீட் வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ப்ளஸ் COA கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுக்கு இப்போலேருந்து ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 3 to 4 மந்த்ஸில் நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்துடும்.